வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக இந்த மறக்க முடியாத குற்றங்கள் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பகுதி முடிந்த வரைக்கும் வார வாரம் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த முறையும் ஒரு காப்பீட்டை ஏமாற்ற நினைத்த ஒரு இந்திய குடிமகனோட ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இவர் பேர் அனில் அப்படின்றவர். இவர் ஒரு 17 வருடங்களுக்கு முன்னால் ஒரு காப்பீட்டு கம்பெனி ஏமாத்துறாரு. 17 வருடங்கள் கழித்து மாட்டிக்கிறார். இதுதான் இதனுடைய ட்ரெய்லர். இவர் உத்தரப்பிரதேசில் இருக்கார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம்லாம் வருது. அப்போ அவர் அனிலோட அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஒரு பாலிசி எடுத்துடலாம் அப்படின்னு. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் ஒரு கார் வாங்கி கார் இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது கிளைம் பண்ணுறது எப்படின்றத பற்றி எப்போ பாருங்கள் 17 வருஷத்துக்கு முன்னாடியே நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு காரில் அங்கே அந்த ரோட்டில் அந்த ஊரில் இருக்க ஒரு பெக்கர் பிச்சைக்காரரை பார்க்குறாரு, ஐடென்டிஃபை பண்ணுறாரு. சரி, இவன் பிச்சை எடுத்துனுக்கிறான், இவனை எப்படியாவது இவனை கொன்னுட்டு நம்ம தான் செத்துட்டோன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரில் அந்த பிச்சைக்காரரை எப்படி ஏற்றி கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டில் அந்த காரை இடித்து அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரையும் கொன்னுட்டு அந்த காரை எரிச்சிடுறாங்க. எரிக்கும்போது ஃபுல்லாக எரிஞ்சிடுது. அந்த காரு பாடியெல்லாம் ஒரு அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்சிடுது. இந்த காரு அனில் பேரில் இருக்குது, ஓட்டுறது அனில் அப்படின்றது ஒரு இது. சில தடயங்கள் மட்டும் விட்டுறாங்க. அங்கே அனிலோட அப்பா எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என் மகன் தான் செத்து போட்டான் அப்படின்னா, அந்த காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரில, டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியாது. அப்போ நம்பி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி 2 கிளைமை கொடுத்துட்றாங்க. அதாவது அவர் எடுத்திருந்த அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு உண்டான கிளைமையும் காருக்கு உண்டான கிளைமையும் கொடுத்துட்றாங்க. காரு எரிஞ்சு போச்சு, இது இறந்து போச்சு. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட அந்த போய் ஒரு 90 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன். 90 லட்சத்தை வாங்கிட்டு ரொம்ப சைலண்ட்டாக கிளம்பி உத்தரப்பிரதேஷ்லேருந்து அகமதாபாத் போயிட்டார். போய்ட்டு பேரை மாற்றிட்டு ஒரு 17 வருடங்கள் நல்லா வாழ்ந்திருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 17 வருடங்களில் அந்த ஊரில் ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. எப்படின்னா, இந்த உத்தரப்பிரதேஷ் ஜனங்களோட யார்ட்டையும் தொடர்பே வச்சுக்கிறது கிடையாது. இப்படியே போயிட்டே இருந்திருக்குது. அப்போது ஒரு 39 வருட ஒரு நபர், அதாவது மது பிரியர்கள் கூட சில நேரங்களில் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்கன்றது இந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்ல குடி போதையில் இந்த கதையை சொல்லிட்டார். அதை கேட்டிருந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதாவது ஸ்பெஷல் கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனுக்கு சொல்கிறார். சார், இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், இப்போ இந்த ஃபேமிலி இங்கே இருக்குது, இந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் உயிரோடு தான் இருக்காராம், இந்த கிளைமே பொய் தானா அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு பரபரப்பாகிடுது. ஒரு இளம் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணுறாரு, இல்லை இதை எடுத்து பார்க்குறான்னு சொல்லிட்டு அவனை அந்த மது அருந்திட்டு இந்த கதையை சொன்னார் இல்லையா, அவர் கூப்பிட்டு போய் அன்பாக விசாரிச்சிருக்காங்க. உண்மையாகவே அன்பாக தான் விசாரிச்சிருக்காங்க, சொல்லு அப்படின்னு சொன்னால் அவன் டோட்டலாக சொல்லியிருக்கான். இந்த இடத்துல இப்போ பிச்சைக்காரன் இருந்தான், இந்த பிச்சைக்காரன் இருந்தவன் இந்த கார் வாங்கினாங்க, அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டாங்க அப்படின்னு. இப்போது போலீஸ் தன்னுடைய வலையை விரித்தாங்க. விரிச்சதில் இந்த அனில் அப்படின்றவர் இப்போ வேறு பேரில் ராஜ் சௌத்ரி அப்படின்ற பேரில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கே போய் அகமதாபாத்தில் பிடிச்சிட்டு வந்தால் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது அருமையாக அவங்க அப்பா உயிரோடு இருக்கார், அவரும் உயிரோடு இருக்கார். 17 வருடங்களுக்கு முன்னாடி செய்த குற்றம் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விழிப்புணர்வு பகுதியை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். எக்கச்சக்கமான கேஸ் பார்த்துருக்கேன்.
இப்போ இந்த கேஸ் வந்து 23ல் ரிப்போர்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து அது ஃபுல் டீட்டெயில்ஸாக இப்போ தான் ஒரு 1 வீக் பிஃபோர் எனக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அதை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் போகிறேன். இது டெக்கான் ஹெரால்டுன்ற பேப்பர்லேயும் வந்திருக்கு இப்போ அந்த ஊரில். என்னென்னு கேட்டால், ஒரு பொதுமக்களோட பணம், அரசாங்க பணத்தை எப்படியாவது கொள்ளையடிக்கணும்னு நினச்சிட்டு போய் 17 வருடம் சந்தோஷமாக வாழ்ந்தார் பார்த்தீங்களா. ஆனால் ஒரு சாதாரண அவருடைய நண்பர் ஒரு போதையில் சொல்லிட்டார். சொல்லி இப்போ அரெஸ்ட் ஆகி, அவர் மட்டும் அரெஸ்ட் ஆகலை பாவம், 5 கூட்டாளிகள், அவங்க அப்பா நண்பர்கள் எல்லாம் அரெஸ்ட் ஆகி கொலை, அரசாங்க கம்பெனி ஏமாற்றுதல், அப்புறம் வந்து தடயங்களை அழித்தல், இப்படி ஏகப்பட்ட செக்ஷனில் போட்டு இப்போ கம்மி பண்ணிட்டுருக்காங்க. ஆக இந்த விழிப்புணர்வு பகுதியில் என்ன சொன்னால், யாராவது உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஒரு பேங்க்கையோ ஏமாத்தலாம் நினைக்கலாம், அது ட்ரை பண்ணி பாருங்கன்னு யாரோ சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து அன்றாட வாழ்க்கையில் தன்னை முதன்மைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். அதை மாதிரி நம்பி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா அது ஒரு டெம்பரரி சந்தோஷம் தான். என்ன, இப்போ இந்த கேஸில் வந்து ஒரு மது பிரியர் வந்து சொல்லிட்டாரு போதையில். சில நேரங்களில் இப்போ வந்து இன்ஃபார்மன்ஸ்னே வச்சுருப்பாங்க. அந்த இன்ஃபார்மன்ஸுக்கு வருமானமே அதுதான். அந்த இன்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது அது வெரிஃபிகேஷன் இப்போ இளம் அதிகாரிகள் எல்லாமே, அதுவும் முன்பு மாதிரிலாம் கிடையாது. போலீஸ்லலாம் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்ச அதிகாரிகள், நல்ல படித்த அதிகாரிகள், பெண்மணிகளே ரொம்ப அருமையாக குற்றங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இந்திய காவல்துறை இப்போ வந்து முன்பெல்லாம் வந்து எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. இப்போல்லாம் வந்து ஹைலி எக்யூப்டு வித் நாலேஜ் அண்டு டூல்ஸ் அண்டு வாட் எவர் யூ வாண்ட் அவங்க கையில் இருக்குது. என்ன, நம்ம பேசுகிறதுலேருந்து தேவைப்பட்டால் நம்ம நடமாட்டத்துலேருந்து எல்லாத்தையுமே அவங்களால கண்காணிக்க முடியும். இல்லைனா இந்த தேசத்தை வந்து இவ்வளோ பெரிய தேசத்தை எந்த அச்சுறுத்தலையும் மீறி பாதுகாத்து நம்மளாம் அவ்வளோ அமைதியை வச்சுருக்க முடியாது. ஆக இந்த அணில் 17 வருஷத்துக்கு முன்னாடி செய்த கூட்டத்துக்கே மாற்றாரு. டெக்னாலஜி கம்மியாக இருந்த காலத்தில் இப்போ டெக்னாலஜி செகண்ட் டெக்னாலஜியில் கண்டுபிடிச்ச முடியும். ஆக இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் யாரும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், இல்லைன்னா உங்களுடைய குடும்பமே ஒரு குற்ற பரம்பரை குடும்பமாக மாறிடும் என்று சொல்லி இந்த மறக்க முடியாத குற்றங்களில் இந்த பதிவில் இந்த விழிப்புணர்வை சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.